ஹை காய்ஸ், ஐ எம் விஎஸ் பாரதி. இன்னைக்கு இந்த உலகத்தில் என்னெல்லாம் புதுசாக அப்டேட் வந்திருக்கு, என்னெல்லாம் செய்திகள் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இதை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், ஆர்வமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா விஎஸ் பாரதி சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். வியூவர்ஸுக்கு வணக்கம். இன்னைக்கு தங்கத்தோட விலை சவரனுக்கு 650 ரூபாய் கம்மியாயிருக்கு. இதன் மூலம் தங்கம் விலை வர நாட்களில் மீண்டும் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்தது டாக்ஸிக் படத்தோட டீசர் வெளியாகிருக்கு. காலையில் 6:15க்கெலாம் வெளியாயிடுச்சு. நீங்கள் அதாவது ராக் ஸ்டாரை பிடிக்கும் அப்படின்னு நினச்சாலும் சரி, ஒரு புது படத்தை வரவேற்கணும்னு நினச்சாலும் சரி, வீடியோ பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தது தாரிக் ரஹ்மான் நேற்று வங்கதேசத்து பிரதமராக பொறுப்பெடுத்திருக்காரு. அப்படி பொறுப்பேற்ற உடனே ஒரு புதுவித திட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. இந்திய விமான நிறுவனத்து மேலே தடையை விதிச்சிருக்காரு. ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒரு முக்கியமான நிறுவனம் அவங்களுக்கு பணம் செலுத்தாமல் பொருளாதார சட்ட சிக்கல் காரணமாக ஸ்பைஸ்ஜெட் நிறுவனத்தை மட்டும்தான் தடை பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இது சம்மந்தமாக சோசியல் மீடியாவில் வந்த உடனே இந்திய விமான நிறுவனத்துக்கு மேலே தடை விதிச்சிருக்காரு. இது எப்படி சாத்தியம்? இது ஃப்யூச்சரில் எப்படி இந்தியா வங்கதேசம் இரண்டுக்கும் இடையில எப்படி ஒரு சுமூகமான நட்புறவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு தேவையில்லாத வதந்தியெல்லாம் கிளப்பிட்டு இருக்காங்க. ஆனால் இது வதந்தி இல்லை, இது உண்மைதான். ஆனால் அந்த நிறுவனத்துக்கு மேலே மட்டும்தான் தடையை விதிச்சிருக்காங்களே தவிர மற்ற விமானத்துக்கு இல்லை. தயவு செஞ்சு புது வதந்தியை கிளப்ப வேண்டாம். அடுத்தது புதுவிதமான ஆதார் கார்டில் அப்டேட் வந்திருக்கு. இது எப்போ வருது, எப்போ வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதார் கார்டில் நம்ம புகைப்படம், முகவரி, நேமு எல்லாத்தையுமே வச்சு ஈஸியாக ஸ்கேம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனால் இந்த அப்டேட்டு ஃப்யூச்சரில் வரலாம். கியூஆர் கோடஸ் மட்டும்தான் ஸ்கேன் பண்ணி நம்ம டீட்டெயில்ஸை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எப்போ வரும்னு தெரியல, ஆனால் சொல்லியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அடுத்தது உலக செய்திகளில் ஏலியன் இருக்கா இல்லையா அப்படின்ற நம்மளோட மைண்ட் தாட்லாம் இருக்கும். அது எப்படி இருக்கும், அதை எப்படி நம்ம பார்க்க முடியுமா அப்படின்னு நிறைய ஒரு எண்ணம்லாம் நம்மளுக்குள்ளேயே இருக்கும். இது சம்மந்தமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எங்ககிட்ட அதுக்கு உண்டான வீடியோ ஆதாரங்கள் எல்லாருமே இருக்குது, நாங்கள் அதை பொது வெளியில் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேசிக்கிட்டு மட்டும்தான் இருக்காரு, பாம்பை வெளியே விட மாட்டுறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கலாம். இவர் எப்பவுமே இப்படி தான் சொல்லிட்டு தான் இருப்பார், ஆனால் வெளியிட மாட்டாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், காத்திருப்போம். அடுத்து சூலூரில் அடுத்தடுத்து உடனே விபத்து நடந்திருக்கு. எப்படின்னா, ஒரு கார் போயிட்டு இருக்குன்னா முன்னாடி உள்ளவங்க சடன் பிரேக் அடித்ததுனால பின்னாடி உள்ளவங்களும் திரும்ப அதே காரை மோதிருக்காங்க. அப்படி மோதினதுனால அவங்களுக்கு பயங்கரமான அடி ஆச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில காயங்களோட மட்டும்தான் தப்பிச்சிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த விபத்தில் அவங்களோட ஏர் பேக் ஓப்பனே ஆகலை. ஓப்பன் ஆகாமல் தப்பிச்சது அந்த இறைவனோட செயல்னு நான் நினைக்கிறேன். இது சம்மந்தமாக அங்கே ஏதாவது உயிர் சேதம் நடந்ததா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எதுவும் இல்லை. அது கடவுளோட நம்பிக்கை. கடவுள் தான் இருக்காரு, கடவுள் தான் காப்பாற்றிருக்காருன்னு நான் நம்புகிறேன். அடுத்தது புது அப்டேட் வானிலையை பற்றி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் வரை தான் இருக்கும். சேம் நேத்திய காலநிலை மட்டும்தான் ஃபாலோவில் இருக்கும். கடலோர மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது.
மினிமம் காற்று வந்து 45 கிலோமீட்டர் ஸ்பீடில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுவிதமான காலநிலை அப்டேட்டு மாறுச்சு அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.